தினமொரு வசனம். யோவான் 13வது அதிகாரம் வசனம் 35. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். விளக்கம். டேவிட் டூபிலெட் என்பவர் பத்திரிகைக்காக புகைப்படங்களை எடுக்கும் ஒரு புகைப்பட கலைஞர். அவர் புகைப்பட கலையின் மூலம் கடலுக்கு அடியில் வாழும் ஒரு அழகற்ற பிராணியை கூட ஒளி வீசும் ஒரு கலைப்படைப்பாக மாற்றக்கூடிய திறமை படைத்தவர். அவர் தன்னுடைய கலை திறமைக்காக பல விருதுகளை பெற்றிருந்தாலும் பத்திரிகைக்காக நன்மை பயக்கும் புகைப்படங்களை எடுப்பதில்லை என்று சிலர் அவரை குறித்து குறை கூறுகிறார்கள். அவர் இறந்து கிடக்கும் மீன்களையும் சுகாதார நிலை கெட்ட கடற்கரைகளையும் மாசுபட்டிருக்கும் சமுத்திரங்களையும் புகைப்படம் எடுத்து காட்ட வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் சுற்றுச்சூழலை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு ஒரு மேலான வழி உண்டென்று டூபிலெட் நம்புகிறார். மனிதர்கள் உண்டாக்கும் அழிவை புகைப்படம் எடுத்து காட்டுவதை காட்டிலும் தேவனுடைய படைப்பின் அழகை அவர் எடுத்து காட்டுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு உலகத்தில் உள்ள அனைத்து தீமையையும் சுட்டிக்காட்ட வேண்டுமென்று சில கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு ஒரு மேலான வழியை நமக்கு காட்டினார். அவர் பாவத்தின் தீமையை மட்டுப்படுத்தாவிட்டாலும் சிலுவையில் மரிப்பதற்கு முன் தம்மை பின்பற்றுகிறவர்களிடம் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று கூறினார். நாம் மனுகுலத்தின் தரக்குறைவை எடுத்து காட்டுவதற்கு பதிலாக தேவன் நமக்குள் உருவாக்கும் அழகை வெளிப்படுத்தும் போது நாம் அவருக்காக மிகவும் பயனுள்ள சாட்சிகளாக மாற முடியும். இறுதியாக மனிதன் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான செயல் மக்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்குவதாகும் என்று டூபிலெட் கூறுகிறார். ஒருவரை ஒருவர் உண்மையாகவே நேசிக்கும் கிறிஸ்தவர்களை விட உலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் காரியம் என்ன இருக்க முடியும்? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கும் மேன்மையான வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தும் மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.